அண்மை செய்தியை பார்க்கின்றோம். பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. HCL நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிகள் பாலியல் தொல்லை அளித்ததாக பெண்கள் புகார் தெரிவித்த நிலையில் இது தொடர்பான வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனது கருத்தினை கூறியிருக்கிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் கூட பாலியல் துன்புறுத்தலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக பாலியல் தொல்லை அளித்ததாக பெண்கள் அவர்கள் மீது புகார் தெரிவித்த சூழ்நிலையில் இத்தகைய கருத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த வழக்கு, அது தொடர்பான விவரம். கோபால், சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இந்த பாலியல் துன்புறுத்தல் என்றால் என்ன, எது எதெல்லாம் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்குள் வரும் என்பன போன்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்லது விரும்பத்தகாத செயல் அல்லது சொல்லும் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்க பணிபுரியக்கூடிய 3 பெண்கள் பாலியல் தொல்லை புகார் அளித்திருந்திருக்கிறார்கள். இந்த புகார்கள் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தினுடைய விசாரணை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று பரிந்துரை வழங்கியிருந்தது. இந்த பரிந்துரையை எதிர்த்து மார்க்கெட்டிங் அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து ஒரு உத்தரவை தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி மஞ்சுளா விசாரணைக்கு எடுத்தார். அப்போது தனியார் நிறுவனம் HCL நிறுவனம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய மேஜைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கை குலுக்க கூறுவதாகவும் உடை அளவை கேட்டு தவறாக நடந்து கொண்டதாகவும் வாதமாக முன்வைக்கப்பட்டது. விசாரணை குழு இயற்கை நீதி கொள்கையின்படிதான் விசாரித்தது என்றும் 3 பெண்களும் சம்பந்தப்பட்ட நபரினுடைய செயல் மற்றும் வார்த்தைகள் தங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை விசாரணை குழு முன்பாக தெளிவாக கூறியுள்ளனர் என்று வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் உயர் அதிகாரி என்ற முறையில் அந்த பெண்களுடைய இருக்கைக்கு பின் நின்று கண்காணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு வாதமாக முன்வைக்கப்பட்டது. அதிகாரி தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் அல்லது சொல்லும் கூட சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல் தான் என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள். தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாரணை குழு பரிந்துரைகள் செல்லும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நடத்தையை எப்படி உணர்கிறார் என்பதை முதன்மைப்படுத்துகிறதே தவிர துன்புறுத்துபவர்களுடைய நோக்கங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.